வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகா அப்படிங்கிற ஒரு மலையாளம் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் இப்போ தேட்டர்ஸில் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த லோகா படம் மூலிமா மலையாளம் இண்டஸ்ட்ரி ஒரு புது சினிமாட்டிக் யூனிவர்ஸை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த யூனிவர்ஸை அவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேரளா ஃபோக்லோரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேமஸான கதாபாத்திரங்களை இந்த யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த லோகா படத்தில் மெயின் லீடாக நடிச்சிருக்கிற கல்யாணி பிரியதர்ஷன் இந்த படத்தில் யாராக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியங்காட்டு நீலி. கலியங்காட்டு நீலி அப்படிங்கிறது கேரளா ஃபோக்லோருடைய ஃபேமஸான ஒரு ஸ்டோரி, ஒரு கதாபாத்திரம். இதுக்கு முன்னாடி மலையாள சினிமாவில் கலியங்காட்டு நீலி பேஸ் பண்ணி படங்கள் வந்திருக்கு, டெலிவிஷன் சீரீஸ்லாம் வந்திருக்கு. ஏன் இப்போ இந்த படத்தை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா காத்தனார் அப்படிங்கிற ஒரு படம் மலையாள இண்டஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் ஜெயசூர்யா வந்து காத்தனாராக வராரு. அதே மாதிரி அனுஷ்கா ஷெட்டி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியங்காட்டு நீலியாக தான் அந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. கேரளா ஃபோக்லோரில் கலியங்காட்டு நீலிக்குன்னு ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது. ஆனால் அந்த கதையை இந்த லோகா படத்தில் இவங்க கொண்டு வரல. இவங்க வேற ஒரு புது கதையை தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம இந்த வீடியோவில் உண்மையான அந்த கேரளா ஃபோக்லோரில் சொல்லப்படுற கலியங்காட்டு நீலி கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லோகா படம் எப்படி இருக்குது, இதை பற்றி போயிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி இதெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய இன்னொரு சேனலான டிலைட் சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த கலியங்காட்டு நீலியோடைய கதை வந்து அழகான ஒரு பொண்ணாக பிறந்து அதிலிருந்து ஒரு யக்ஷியா பேயா மாறி அதிலிருந்து ஒரு கடவுளாக மாறுற மாதிரி தான் இந்த கதை வந்து முடியுது. இந்த கதை வந்து வெறும் கேரளா சம்பந்தப்பட்ட கதை மட்டும் கிடையாது, கேரளா தமிழ்நாடு ரெண்டுமே இந்த கதைக்குள்ளே வருது. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோக்லோர் ஸ்டோரி மட்டும்தான். இந்த கலியங்காட்டு நீலியோடைய கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் நூற்றாண்டில் திருவனந்தபுரம் பக்கத்தில் பழக்கண்ணூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தேவதாசியாக இருக்கிற கார்வேணி, அந்த கார்வேணிக்கு வந்து ஒரு மகள் ஒரு மகன். மகளுடைய பேர் அல்லி, மகனுடைய பேர் வந்து அம்பி. இந்த அல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பொண்ணாக வந்து இருக்கா. அழகான ஒரு முகம், வசியமான கண்கள், நீளமான முடின்னு சொல்லி அழகான ஒரு பொண்ணாக வந்து இருக்கா. இந்த பொண்ணு வந்து அவங்க கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் பூசாரியாக இருக்கிறவர் நம்பி. அந்த நம்பி மேலே அல்லிக்கு ஒரு காதல் வருது. ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிறாங்க. காதலிச்சு ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அல்லியோடைய வீட்டில் தான் வந்து இருக்கார், வீட்டோட மாப்பிள்ள மாதிரி. ஒரு கட்டத்தில் அல்லி வந்து கர்ப்பமாகிறா. அவள் கர்ப்பமானதுக்கப்புறமா தான் நம்பியோடைய உண்மையான முகம் வெளியில் வந்து தெரிய வருது. என்னதான் அல்லி அழகான ஒரு பொண்ணாக இருந்தாலும் அல்லியோடைய அழகில் மயங்கியோ இல்லை அல்லியை உண்மையாக காதலிச்சோ நம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கல. நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அல்லியோடைய சொத்து, காசு, பணம், நகை இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான். ஸோ அதனால தான் வீட்டுக்குள்ளேயும் வந்து இருக்காரு. ஸோ ஒரு நாள் வீட்டில் வந்து நம்பி நகை திருடுறத வந்து அல்லியோடைய அம்மா கார்வேணி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒரு பெரிய சண்டையாகி அவரை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுறாங்க. அவரும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ கணவன் வந்து வீட்டை விட்டு போயிட்டாரு, நம்ம எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்ப்பமாக இருக்கிற அல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கணவனை பின்தொடர்ந்தே வந்து போகிறாங்க. அல்லி வந்து அவளுடைய அம்மா கார்வேணி கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் தான் வீட்டை விட்டு கணவனை பின்தொடர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறா. அந்த காடு தான் கலியங்காடு. ஸோ கலியங்காட்டில் வந்து நம்பியும் அல்லியும் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த ஓய்வு எடுக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லி வந்து கணவனுடைய மடியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அல்லியோடைய தலையில் அடித்து அல்லியை கொலை பண்ணிவிட்டு அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே காட்டில் பயணத்தை வந்து மேற்கொள்கிறான். வீட்டுக்கு வர அல்லியோடைய தம்பியான அம்பிக்கு அக்கா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அக்காவை தேடி கலியங்காட்டுக்குள்ளே அம்பி போகிறான். போகும்போது தான் ஒரு இடத்துல வந்து அல்லி இறந்து போய் கிடக்கிறத அம்பி பார்க்குறான். தாங்க முடியாமல் கதறி அழுது அதே இடத்துல ஒரு கல்லில் தன்னைத்தானே முட்டிட்டு அம்பியும் அதே இடத்துல இறந்து போகிறான். அல்லியை கொன்னுட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போன நம்பியும் இந்த காட்டை விட்டு வெளியில் உயிரோட போகலை. ஏன்னா ஒரு கட்டத்தில் பாம்பு கடிச்சு நம்பியும் அதே காட்டுக்குள்ளே இறந்து போயிடுற மாதிரி தான் இந்த கதை வந்து முடியுது. ஸோ இறந்து போகிற அல்லி அம்பி இவங்க ரெண்டு பேரும் மறுஜென்மம் எடுக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோழ அரசனுக்கு மகளாவும் மகனாவும் வந்து இவங்க திரும்ப பிறக்கிறாங்க. அல்லிக்கு இந்த ஜென்மத்தில் நீலி அப்படிங்கிற பேர் வைக்கப்படுது, அம்பிக்கு இந்த ஜென்மத்தில் நீலன் அப்படிங்கிற பேர் வைக்கப்படுது. இவங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த சோழ நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்குது. நிறைய துர்மரணங்கள் நடக்குது, நிறைய பேர் நோயால் இறந்து போகிறாங்க. நீலனும் நீலியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொலைகள் பண்ணுறாங்க. நிறைய மாட்டெல்லாம் வந்து கொன்று ரத்தத்தை குடிக்கிறதெல்லாம் அரசருடைய ஆட்கள் வந்து பார்த்துட்டு அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. அதை பற்றி ஜோதிடர்கிட்ட கேட்க போகும்போது தான் ஜோதிடர் வந்து இந்த ரெண்டு பேருடைய கடந்த காலத்தை சொல்லி இவங்க இப்போ திரும்ப பிறந்திருக்காங்க,
இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோட இருந்தா நம்ம நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல போக, தன்னுடைய மகனை கொல்லறதுக்கு மனசு வராம இவங்க 2 பேரையும் ராஜா வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்துல பஞ்சவங்காடுங்கிற அந்த காட்டு பகுதியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. நீலியும் நீலனும் அந்த காட்டு பகுதியை மொத்தமா ஆக்கிரமிச்சு யாரெல்லாம் அந்த காட்டுக்குள்ள வராங்களோ எல்லாரையும் கொன்னு அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மறுநாள் எல்லாருமே இறந்து போய் பணமா கிடக்குறாங்க. இதனாலேயே அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டு இரவு 6 மணிக்கு மேலே அந்த காட்டுக்குள்ள போறதே வந்து தவிர்க்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வராங்க. அந்த மந்திரவாதி நீலனை வந்து கட்டுப்படுத்தி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. ஆனால் நீலியை அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. நீலி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து இருக்கா. ஆனால் நீலிக்கு தன்னுடைய தம்பியை தாங்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தில் எப்படியாவது இந்த மந்திரவாதியை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறா. ஸோ ஒரு நாள் கலியங்காட்டு வழியாக இந்த மந்திரவாதி பயணம் போகிறாரு அப்படிங்கிற விஷயம் நீலிக்கு தெரிய வந்து நீலி அந்த கலியங்காட்டுக்குள்ளே வேற ஒரு அழகான ஒரு பெண்ணா தன்னை உருமாற்றி அந்த மந்திரவாதியை மயக்கி கொலை பண்ணிடுறா. அல்லியும் அம்பியும் மட்டும் மறுஜென்மம் எடுக்கல, அல்லியோடைய கணவனாக இருந்த நம்பியும் மறுஜென்மம் எடுத்திருக்கான். நம்பி இந்த ஜென்மத்தில் ஆனந்தனா வந்து பிறந்திருக்கான். ஆனந்தன் வந்து ஒரு வணிகர். ஆனந்தன் அவனுடைய வேலை விஷயமா அந்த கலியங்காட்டு வழியாக போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நீலிக்கு வந்து தெரிய வருது. ஸோ நீலி வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறா. ஸோ காட்டுக்குள்ளே வர ஆனந்தன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மந்திரக்கோள் வச்சிருந்ததுனால நீலியால் ஆனந்தனை ஒன்றும் பண்ண முடியல, பின்தொடர மட்டும்தான் முடிஞ்சுது. ஒரு கட்டத்தில் ஆனந்தன் நீலியை பார்த்து பயந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே தெரிச்சு ஓடுறான். கிராமத்துக்குள்ளே ஆனந்தன் போன உடனே நீலி வந்து அவளுடைய உருவத்தை மாற்றிக்கிறா. அழகான ஒரு பெண்ணா கையில் ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அந்த கிராமத்துக்குள்ளே வரா. வந்துட்டு ஊர் மக்களை பார்த்து என்ன சொல்றானா, இவர் வந்து என்னுடைய கணவர் தான், என் கூட சண்டை போட்டுக்கிட்டு என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா வந்து கிரியேட் பண்றா. ஆனால் ஆனந்தன் அந்த ஊர் மக்கள் கிட்ட இல்லை இவளை நம்பாதீங்க, இது உண்மையான பொண்ணு கிடையாது, ஒரு பேய் யக்ஷி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனால் ஊர் மக்கள் ஆனந்தனை நம்ப மாட்டாங்க, அந்த பொண்ணை தான் வந்து நம்புறாங்க. ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே அந்த ஊர்லேயே அன்னைக்கு ராத்திரி தங்க வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரியே நீலி வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய பழியை தீர்த்துடுறா. ஸோ ஆனந்தனை கொடூரமாக வந்து கொலை பண்ணிடுறா. மறுநாள் காலையில் தான் ஊர் மக்களுக்கு உண்மை தெரிய வருது. ஆனந்தன் வந்து செதறி கிடக்கிறான், இறந்து கிடக்கிறான். அப்போதான் ஆனந்தன் சொன்னது உண்மை, நேத்தி வந்தது பொண்ணு கிடையாது, ஒரு யக்ஷி அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் வந்து நம்புறாங்க. ஆனந்தனை கொன்று பழி தீர்த்ததுக்கு அப்புறமா நீலியோடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு ஒரு மரத்துக்கு பக்கத்துல குடி அமர்ந்து அந்த நிலத்தோடைய அந்த ஊருடைய ஒரு காவல் தெய்வமா மாறுற மாதிரியும் அந்த ஊர் மக்களும் நீலி யாரு, அவருடைய கதை முன்ஜென்மம் எல்லாம் தெரிய வந்து அந்த ஊர் மக்களும் நீலியை வந்து ஒரு தெய்வமா வணங்க ஆரம்பிக்கிற மாதிரியும் இந்த கதை வந்து முடியுது. இன்னொரு வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தனை கொன்னதுக்கு அப்புறமாவும் நீலியோடைய கோபம் தனியாம இதே மாதிரி பல பேரை வந்து கொன்னு ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த நேரத்துல தான் காத்தனார் அவர் வந்து இந்த நீலியை வந்து கட்டுப்படுத்தி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு வெர்ஷன்ல வந்து சொல்லப்படுது. காத்தனாரும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஃபோக்லோர்ல ஃபேமஸான ஒரு கேரக்டர் தான். இதுதான் கலியங்காட்டு நீலி கேரளா ஃபோக்லோர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில சின்ன சின்ன வேரியேஷன்ஸும் வந்து இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலா கதை அப்படிங்கிறது வந்து இதுதான். பட் இந்த கதை இந்த லோகா படத்துல கிடையாது. லோகால வேற ஒரு கதையை தான் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லோகா படத்தை பத்தியும் இந்த கேரளா ஃபோக்லோர் ஸ்டோரிஸ் கலியங்காட்டு நீலி பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.